ஆதிரா ஜங்ஷனில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். இது ஒரு சில நிமிஷங்கள்லேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். கடாயில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறமாறுற அளவுக்கு, அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நீங்கள் வேக விட்டுறலாம். இது எப்படி வேகணும்னா மொட்டு மாதிரி வெந்து வரணுங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற அந்த நெய்யில் கொஞ்சம் போல் கிஸ்மிஸ் பழங்களை நான் போட்டிருக்கேன். அது ஓரளவு பலூன் மாதிரி நல்லா வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் பாதாம் பருப்பை நீல வாக்கில் கத்தியை வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். அது நறுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ இந்த மீதம் இருக்கிற நெய்யில் 150 கிராம் அளவுக்கு சேமியா, வெள்ளை சேமியாவை போட்டு வறுக்கிறேன். ஏற்கனவே வறுத்த சேமியானாலும் பரவாயில்ல, இந்த நெய்யோடு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 300 ml அளவுக்கு பால் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதோடு நாம் வறுத்து வச்சுருக்க சேமியாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மொட்டு மொட்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கு. இப்போ அந்த வேக வச்ச பாசிப்பருப்பை இந்த பால் மற்றும் சேமியாவோடு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போது அது கொதிக்கும் போது நீங்கள் 100 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சீனி மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தாலும் அது மட்டும் பத்தாது. நான் மேலும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறிட்டு நீங்கள் இனிப்பு உங்களுக்கு போதுமான்னு சரி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா மேலும் கொஞ்சம் சீனியோ கண்டென்ஸ்டு மில்க்கோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் தூவிட்டு இந்த பாசிப்பருப்பு சேமியா பாயாசத்தை நீங்கள் பரிமாறிடலாம். இந்த சுவையான பாசிப்பருப்பு சேமியா பாயாசத்துக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.